மெயினா படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்றாங்கன்னா, அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. மெயினா என்னன்னா, அந்த ப்ராப்ளத்த தாண்டி வெளியில எப்படி போணுமே பார்க்கணும் தவிர, அவங்க கேஷ் அந்த மாரி குடுத்து தான் அந்த மாரி வெளியில வராங்க. அந்த மாரி பண்ணாம, அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சால்வ்? அந்த பண்ணா என்ன ஒரு பயந்துட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறத விட, பயப்படாம ஃபேஸ் பண்ணி வெளியில வந்துரலாம். அந்த மாரி தான் சொல்லியிருக்காங்க. மெயினா ஒரு பெர்சன் நம்பணும். எல்லாருக்கும் நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட்டு அதுல நம்பணும். அதுல என்னன்னா மெயினா அன்னோன் பர்சன் சொல்லி நம்புறத இருக்குது இல்லைங்களா? அந்த மாரி நம்பாம தன்னோட பார்ட்னர் சொல்றத சொல்லி நம்பணும். அதுல தான் அதெல்லாம் இருக்கு. ஃபேமிலியா கப்புள்ஸு எல்லாருமே பார்க்கலாம். குட் படம் நல்லா இருக்கு. புரியல. வருதுல்ல. அந்த மாரி கான்ஃபிடன்ஸ் வருது. ஏன்னா பார்க்குறோம்ல. இப்ப நம்ம பார்க்குறோம். இந்த மாரி நம்ம எதுக்கு பண்ணணும்? ஆனா நம்ம அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வெளியில வரணும்ல. அதனால வரலாம். ஸோ பயந்துட்டு அந்த மாரி வரக்கூடாது. கான்ஃபிடென்ட்டா இருக்கு படம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஐய்யய்யோ! நான் சத்தியமா எதிர்பார்க்கல. லாஸ்ட்ல தான் ட்விஸ்ட் வந்துட்டு, நான் இல்ல அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோனே தான் பயங்கர ட்விஸ்ட்டு. அது சத்தியமா நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. சத்தியமா நம்மள மெயினா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் கேஷ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நோட் பண்ணோம். கடைசியில அந்த அக்கா வந்து எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னது அதுதான் ஹைலைட்டா இருந்தது. ஏன்னா அவர் வந்து அவங்க கேஷ் எடுத்துட்டு போனது தான் இன்னும் ஹைலைட்டு. கடைசியில அவரையும் கழட்டி விட்டு போனது தான் இன்னும் ஹைலைட்டு. ஸோ எல்லாரும் நம்பிக்கை. மூவி வந்து பாருங்க. மூவி நல்லா இருக்கு. ஏஜ் லிமிட் இல்ல. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். ஆமா நம்பிக்கை வரும். கண்டிப்பா வரும். யார் இல்லன்னா? கண்டிப்பா நம்பிக்கை வரும். சூப்பரா இருக்கு படம். இன்னைக்கு கூட செகண்ட் ஷோ கூட இருக்கு. எல்லாரும் வந்துருங்க இப்பவே. சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. நல்லா இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே பார்க்கலாம். ஜாலியா காமெடியாவும் இருக்கு. இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு பார்க்கிறதுக்கு படம். நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பார்த்து நம்ம நம்ப வேண்டாம். எல்லாமே கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அவருக்கு அதையே இது வந்து சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது படம். காமெடியாக சூப்பராக இன்ட்ரெஸ்டாக இருக்குது. லவர்ஸ் நல்லா பார்க்கலாம். கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். நல்லா இருக்கு. அந்த ட்விஸ்ட்டு தான் லாஸ்ட்டாகவே எல்லாருமே எதிர்பார்த்தது. நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்காங்க, உண்மையா சொன்னா ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது தான். நல்லா தான் இருக்கு. நல்லா காமெடி நிறைய இருக்கு. புகழ்லாம் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரில அந்த மாதிரில அந்த ஃப்ரெண்டுங்க இல்ல. நல்லா இருக்கானா பார்க்கலாம். கப்பிள்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. காமெடி நிறைய காமெடி இருக்கு. படம் ஃபுல்லா காமெடி இருக்கு. புகழ்லாம் சூப்பரா காமெடி பண்றாரு. எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல. ஆனா அது ட்விஸ்ட் வந்தோடனே செம்மையா இருந்தது. நல்லா சூப்பரா போச்சு. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. சதீஷ் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்ம. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட் இருக்காரு சூர்யா. இது சொல்ற ஒன்றும் இல்லை. அதுதான் அவனோட எக்ஸ் லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி காலேஜ் டைம்ஸ்ல இருக்க ஸ்டோரி. அதுதான் டென்ஷன் ஃப்ரேம் அப்படியே ஏத்திட்டாங்கண்ணா. கடைசியில கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு. ப்ரிடிக்டே பண்ண முடியல. அந்த கிளைமேக்ஸ் 2 ட்விஸ்ட் இருக்கணும். அதுதான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடி இருந்துச்சு. என்னடா படம் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. 2 ட்விஸ்ட் வச்சு சூப்பரா படத்தை முடிச்சிட்டாங்க. ஜென்சி பசங்க ரொம்ப பிடிக்கும். 2K பசங்க. இப்போ நாங்களாம் காலேஜ் பசங்க தான். நாங்களாம் கட்டஸ்ட் தான் வந்தோம். ஆக்சுவலாக உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்தோம். படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். என் கேங்லேயே இருக்காங்க 2-3 பேர் இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டானுங்களா. அது பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு லைட்டா. காலேஜ் பசங்க டைட்டில் ஆக்சுவலா ஒர்த்துனா. அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் கதையே மூவ் ஆகுது. ஆக்சுவலா 2 ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே 4ஆ மாறுது. அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணி மேரேஜ் எப்படி நடக்குது ஸ்டோரி சொன்னா ரிவீல் ஆயிடும்னு பாக்குறதா. அந்த 2 ட்விஸ்ட் தான் நான் படமே. சதீஷ் நான் சூப்பரா பண்ணாரு. புகழ் ஆஸ் யூசுவல் செகண்ட் ஹீரோ ஒருத்தர் பண்ணாரு. அவரும் நல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா கண்டிப்பா படம் பார்க்க நான் போய் ஏரியா பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன். அவங்க போய் பார்ப்பாங்க. ஏன்னா நாங்க எதிர்த்து வந்தோம்னா சும்மா போய் படம் பார்ப்போம் அப்படி சதீஷ் நாக்காக பார்ப்போம். பட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்ததுக்கு அவ்வளவு ஒர்த்தா இருந்துச்சு. ஆக்சுவலா காமெடியா இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன சொன்னேன் 2K பசங்களுக்கு பிடிக்கும். நான் காலேஜ் பசங்க தைரியமா வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஃபேமிலி அதான் ஃபேமிலியா பார்க்கலாம். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முதல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்னா விட்டு கொடுக்காம இருக்காங்க. அதுதாங்க. முஸ்தபா டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படின்னும்போது எப்படி பண்ணிருக்காங்க அந்த பாட்டு அந்த அளவுக்கு இருக்கா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. நல்லா பண்ண 2 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. பார்க்க விடுங்க. ஃபேமிலியா ஒன் டைப் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தானே முதல்ல. வருவாங்க வருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயினாக, ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளது. ஓகேவா, விட்டு கொடுக்காம இருக்காங்களா, அதுதான். பார்க்கணும். Okay. கேள்வி கேட்கறோம். சரி, மூவி நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அந்த மாதிரி தான் இது. ஃபேமிலி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது 18+ மாதிரி தான் இருக்கு கண்டென்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கப்பிள்ஸ் வரலாம். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றதை விட நீங்க என்டர்டைன்மெண்ட் மூவியா பார்த்தீங்கன்னா இது வர்த். இப்போ இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக எப்படி இருக்கு, என்னென்னலாம் அதில் இருக்கோ அந்த மாதிரி தான் வீடியோ, அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கு. அப்படி எதுவுமே யோசிக்காம ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா நினைச்சு வந்தீங்கன்னா இது பார்க்கலாம். பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு ஏதாவது கனெக்டடா முஸ்தஃபான்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மேபி இந்த 2K கிட்ஸ் அப்புறம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் வந்து சொல்ல வராங்க போல. முஸ்தஃபான்றது ஆக்சுவலி 90s கிட்ஸ்க்கு தான் அது வரும். இந்த 2K கிட்ஸ்க்கு இந்த முஸ்தஃபா பேர் செட் ஆகல. இப்போ சதீஷ் நடிச்சிருக்காங்க, புகழ் நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு. அவங்க வந்து காமெடி நல்லா இருக்கு. சதீஷ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. புகழ் கம்பேர் பண்ணும்போது சதீஷோட காமெடி நல்லா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, அது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ட்விஸ்ட்காகவே கண்டிப்பா அந்த மூவி பார்க்கலாம்.